இன்றைக்கி சமையல் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். சமையல் பண்ண ஆரம்பித்தது 1:00 கிட்ட ஆச்சு. அதுக்கு சில ரீசன் உண்டு. அவர் சாப்பிட வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சொன்னார். அதனாலையும் அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வேலை இருந்தது. இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் திரிக்க வேண்டியிருந்தது. பருப்பு பொடி, அப்புறம் வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்து மாவில் ஒரு உருண்டையும் பண்ண வேண்டியது. அதெல்லாம் முடிச்சுட்டு டிஃபனையும் முடிச்சுக்கிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் சமையல் அறைக்கு வந்தேன். என்னுடைய சமையல் மெனு இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு, கொத்தமல்லி துவையல், அப்புறம் வந்து பாவைக்காய் போட்டு ஒரு பொரியல், அவ்வளோதான். இதில் நான் உங்களோட அதிகமாக ஷேர் பண்ண போகிறது இந்த கொத்தமல்லி துவையல் தான். கொத்தமல்லி துவையலுக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4-5 காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் வந்து 2 பூண்டு போட்டு வதக்கிக்கணும். இறக்குற டைமில் உப்பு புளி போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த கொத்தமல்லி துவையல். இந்த மோர் குழம்புக்கு செம்ம காம்பினேஷன். அப்புறம் தயிர் சாதத்தை கூட செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. நம்ம கொத்தமல்லி விதைகள் தான் போட்டு அரைப்போம். அது மாதிரி பொடி கூட போடணும்னா கொத்தமல்லி விதையை போட்டு அரைக்க வேண்டியதான். 1 ஹவரில் கரெக்டாக என்னுடைய சமையல் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சுது.